மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். For our morning meditation, let us all turn our scriptures to Matthew the Gospel, chapter 13, and read verse 33 and 34. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார். உவமைகளினாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. Another parable spake he unto them, the kingdom of heaven is like unto leaven, which a woman took and hid in 3 measures of meal till the whole was leavened. All these things spake Jesus unto the multitude in parables, and without a parable spake he not unto them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பரலோக ராஜ்யம் ஒரு ரகசியமாக இருக்கிறது. The kingdom of God is a mystery. பரலோக ராஜ்யம் அநேக விசேஷங்களை உடையதாக இருக்கிறது. The kingdom of God possesses so many excellent things in it. பரலோக ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. Bible clearly speaks about the kingdom of heaven. மனிதர்களாகிய நாம் இந்த பூமிக்குரிய இந்த ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. We the people of God are not kept in this earth so that we may live in this earth continually. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு சதா காலமும் வாழும்படியாகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். In order to be with the Lord forever and ever in heaven, we have been created. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தனக்கு வைக்கப்பட்டிருந்த பரீட்சையில் அவன் தோல்வி அடைந்தான். Man who was created to be with the Lord in heaven forever and ever, he failed in the trial which was kept before him. அந்த தோல்வியின் நிமித்தமாகத்தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய மனிதன் இந்த பூமிக்குரிய இந்த ராஜ்யத்துக்கு அவன் கடந்து வர வேண்டியதாக இருந்தது. Because of the trial and because of the failure, he was unable to stay in that Eden and he lost his heavenly. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. இப்பொழுது விழுந்து போன இந்த மனிதனை தேடி ஆண்டவர் இந்த பூமியில் வந்து அவன் எதிலே தோல்வி அடைந்தானோ அதிலெல்லாம் அவன் ஜெயம் பெற்று மறுபடியுமாக தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு கூட இருக்கும்படியாக தேவன் ஒரு புதிய மார்க்கத்தை மனிதனுக்காக திறந்து வைத்தார். In order to deliver the man and rescue from his fallen state, Lord Jesus Christ came to the earth and to give him power and encourage him once again to come out of this failure and to give him this kingdom. இந்த மார்க்கத்துக்கு பெயர்தான் விசுவாச மார்க்கம். And this religion is called faith life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இந்த மார்க்கத்தை நமக்காக திறந்து வைத்தார். The Lord Jesus Christ rent his body into 2 and has shown us the living way. இது புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. This way is called a new and a living way. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாக கடந்து தேவன் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவன் அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். And all those who believe on the Lord Jesus Christ, the Lord enables them to pass through the new and the living way. வேதத்தில் பலவிதமான ராஜ்யங்களை குறித்து நாம் படிக்கிறோம். In the word of God we can come across so many kingdoms of heaven. சாத்தானுடைய ராஜ்யம் என்று ஒரு ராஜ்யத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். We can read about the satanic kingdom in the Bible. சாத்தான் கூட தனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Satan also is keeping a kingdom for himself. தூதர்களுடைய ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யம் உண்டு. And there is a kingdom called the angelic kingdom. மனித ராஜ்யம் என்கிற இந்த பூமியிலே பல ராஜ்யங்களை நாம் பார்க்கிறோம். And also in the world we can see about the human kingdom. ஒவ்வொரு கட்சியினரும் ஜெயம் எடுக்கும்போது அவர்கள் இந்த பூமியை ஆட்சி செய்து வருகிறார்கள். And each and every party when they succeed, when they have their powers, they keep the government. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யத்தையும் வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. Bible also introduced another kingdom called the kingdom of his dear son. பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் என்கிற 1000 வருட அரசாட்சியை குறித்தும் வேதத்தில் நாம் படிக்கிறோம். We can also read in the scripture there is a kingdom called the millennial kingdom or the kingdom of the saints. கடைசியாக பரலோக ராஜ்யமாகிய நித்திய ராஜ்யங்களை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Finally, the kingdom of heaven or the eternal kingdom is also recorded in the Bible. இந்த அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் பேசி வருகிறார். In this scriptural passage, Jesus speaks about the kingdom of heaven. தான் இந்த பூமிக்கு வரும்பொழுதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லித்தான் அவர் இந்த பூமியில பிரவேசிக்கிறார். When Jesus arrived on this earth, his first gospel was to repent and believe the gospel.
அவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் போதே மனிதர்களை பார்த்து மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Right at the beginning of his ministry, he began to preach to the people saying, the time is at hand, believe the gospel and repent. அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சையும் விருப்பமும் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. Beloved children of God, it is the soul and the important purpose of God that all should inherit this kingdom. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யத்தை பற்றி இன்றைக்கு அநேகருக்கு அறிவில்லாமல் தெளிவில்லாமல் இருக்கிறது. So about the kingdom of heaven, so many people on this world are unaware of it. சாலை ஒழுங்குகளை, டிராபிக் ரூல்ஸ் தெரியாவிட்டால் தெரியாதவர்கள் பல விதங்களிலே சிக்கிக்கொண்டு அடிபட்டு விடுகிறார். So those who don't know the traffic rules and regulations, they go in for accident. அவர்கள் அப்படி அடிபட காரணம் என்ன? What is the reason for their danger? அவர்களுடைய அறிவில்லாமை. Because of the lack of knowledge. அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் தேவனை பற்றியும் அறிவில்லாதவர்கள் அழிந்து கொண்டே போகிறார். So all those who doesn't have the knowledge of God and about his kingdom, அறிவில்லாமையால் என் ஜனங்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள். Without knowledge my people are being destroyed. பரலோக ராஜ்யத்தை பற்றிய அறிவு மனிதனுக்கு இல்லாதபடியினால், தன்னை சிருஷ்டித்த தேவனை பற்றிய அறிவு இல்லாதபடியினால் இன்றைக்கு மனிதர்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். Because people doesn't have the knowledge of God nor about his kingdom, people keep perishing. அதன் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். Among these people, God has favored us in order to understand about the kingdom of heaven. இந்த அதிகாரத்திலே 7 இடங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் பேசி வருகிறார். In this chapter, Jesus speaks about the kingdom of God in 7 incidents. பரலோக ராஜ்யத்தை பல காரியங்களுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் உவமைகளை கொண்டு இந்த அதிகாரத்தில் மனிதர்களோடு இடைபடுகிறார். So through this chapter, Jesus introduces the people through so many examples, through parables, and explains about the kingdom of heaven. 23வது வசனத்தில் நல்ல நிலத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். In verse 23, he compares the kingdom of heaven to a good seed, good field. 24வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். In verse 24, he compares the kingdom of heaven who sowed good seed in his field. 31வது வசனத்தில் கடுகு விதைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். He compares the kingdom of heaven to a grain of mustard seed in verse 31. 33வது வசனத்திலே புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். Verse 33, he compares to a leaven. அப்படியே 34, நிலத்துல புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். he compares the kingdom of heaven to a treasure hid in a field. 45வது வசனத்திலே நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். Verse 45, he compares to a merchant that seeketh goodly pearls. இப்படி பல விதங்களில் பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். So likewise, comparing with so many things, he explains the kingdom of heaven. கடைசியாக சகலவிதமான மீன்களையும் வாரிக்கொள்ளுகிற ஒரு வலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். Finally, he speaks about the net in which many kinds of fishes are being caught. 47வது வசனத்தில் அப்படி படிக்கிறோம். That we read in verse 47. இப்படி பரலோக ராஜ்யத்தை எப்படியாயிலும் ஜனங்கள் அறிந்து கொண்டு அதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த நோக்கத்தோடு கூட பலவிதமான உவமைகளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியங்களை ஜனத்துக்கு அவர் விளக்கி கொடுக்கிறார். Jesus, having the wide idea about how the people should understand about clearly the kingdom of God, he spoke through parables. எப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு தன்னுடைய வாயை திறந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினாரோ அப்பொழுதெல்லாம் உவமைகளை சொல்லியே உபதேசம் பண்ணுகிறார். Whenever Jesus opened his mouth to declare the gospel and the doctrines, he spoke to them through parables. உவமையை சொல்லாமல் அவர் தன்னுடைய வாயை திறந்ததே இல்லை என்றுதான் வேதத்தில் நாம் படிக்கிறோம். In the word of God we see thus that without a parable spake he not unto them. இந்த 33வது வசனத்தில் உள்ள உவமையில் சில சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஏவுகிறார். The Spirit of God urges us that we should learn some important truths hidden in verse 33. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. The kingdom of heaven is like unto a leaven. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து 3 படி மாவிலே அது முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அடக்கி வைக்கிறார். Which a woman took and hid it in 3 measures of meal till the whole was leavened. இது ஒரு ஓமையாக ஆண்டவர் சொல்லி இந்த ஓமையின் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை நமக்கு அறிவிக்கிறார். This
This incident was spoken by Jesus through a parable in order to explain and make clear the kingdom of heaven. இந்த உவமையை தியானிப்பதற்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Before we going to meditation of the kingdom of heaven, I'm going to speak a few things before you. பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறது அது என்றென்றைக்கும் அழியாத அசையாத ஒரு உறுதியான ராஜ்யமாக இருக்கிறது. The kingdom of heaven will not be destroyed at all, and it cannot perish, and it is eternal and lasting forever. தேவன் அழியாதவர். God is, அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். and he lives forever and ever. தேவனுடைய ராஜ்யமும் அழியாத ஒரு ராஜ்யம். Even the kingdom of heaven cannot perish. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனும் கூட அழிவுக்குரியவன் அல்ல. So the mankind who was created by God is not immutable. மனிதனை மண்ணினாலே ஆண்டவர் உருவாக்கினார். God made man out of the dust of the ground. ஆனால் தன்னுடைய சொந்த வாயினாலே அவருடைய நாசியில் தன்னுடைய சொந்த ஜீவனை சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றுகிறார். By his own mouth he breathed into the nostrils of man the breath of his life. அப்ப மனிதனுக்குள் இருக்கிறதான அந்த சுவாசம் தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியாக இருக்கிறது. So the breath that man possesses is from God's spirit. ஆனபடியினால் தேவனில் ஒரு பகுதியாக மனிதன் காணப்படுகிறார். So man has become a part of God. தேவன் அழியாதவராக இருக்கிறது போல தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனும் அழிவுக்குரியவன் அல்ல. Even as God is immutable, the man who was created by God is also immutable. இந்த பூமியில் கண்ணால் நாம் காண்கிறவைகள் எல்லாவற்றிலேயும் மனிதனை தவிர மற்றவைகள் எல்லாம் அழிந்து ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். So whatever thing we see in our physical human eyes, all the things are perishing except man. சூரியன் ஒளிந்து போகும், Sun will be destroyed, சந்திரன் ஒளிந்து போகும், and the moon will perish, நட்சத்திரங்கள் ஒளிந்து போகும், and all the stars will vanish, சமுத்திரம் இல்லாமல் போகும், seas will be no more, வானம் மடமடவென்று அகன்று போகும், heavens will just be removed, பூமி வெந்து உருகி and போகும். all the earth will be fervently heated up. இப்படித்தான் வேதத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளை குறித்து நாம் படிக்கிறோம். Likewise we can see in the scriptures how the creations were created. ஆனால் மனிதர்களோ இவைகளில் ஒன்றும் அழிந்து போகிறது. But man out of all these things will not perish. மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் மண்ணானது தான் முன்பு இருந்த பூமிக்கும் போக வேண்டும் என்று. About man the scripture says the spirit from man goes to God whom it was given, and the flesh goes to the dust. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அப்படி படிக்கிறோம். Likewise we read in Ecclesiastes chapter 12. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் மரிக்கும் போது அவனுடைய ஆவி அதை தந்த தேவனிடத்துக்கு தான் போக வேண்டும். So after the death the spirit returns to God which gave him. அவருடைய சரீரம் தான் முன்பு எடுத்த இந்த பூமிக்கு திரும்ப வேண்டும். So the soul should be returned to the place where it was given. ஆனபடியால் எல்லா மனிதர்களுடைய சரீரங்களும் இந்த பூமியில் போய் அது அப்படியே மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். So all the body of man will return to the dust and will perish. ஆனால் மனிதனுக்குள் இருக்கிற ஆவியோ அதை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போக வேண்டும். But the spirit in man departs to God from whom it was given. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். When we read Ecclesiastes chapter 12 and verse 5, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. Then shall the dust return to the earth as it was, and the spirit shall return unto God who gave it. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்பு இருந்த பூமிக்கும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கும் திரும்ப வேண்டும். Then shall the dust return to the earth as it was, and the spirit shall return unto God who gave it. Verse 7. 7வது வசனத்திலே நாம் அப்படி படிக்கிறோம். Likewise we read in verse 7. அவ மனிதனுடைய ஆவி அவரை அந்த ஆவியை தந்த தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும். So the spirit shall return once again unto God who gave it. இதற்காகத்தான் ஆண்டவர் மனிதனை இந்த பூமியில வைத்திருக்கிறார். That is why God has placed man on this earth. இந்த கொஞ்ச காலம் நமக்கு ஆயுசு நாட்களை தந்து ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை வைத்திருப்பதனுடைய நோக்கம் நம்முடைய ஆவி நம்மை விட்டு பிரியும் போது அது தேவனிடத்தில் போய் சேருவதற்கு
பக்குவப்படுவதற்காக இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். The Lord has added unto us years and lifespan for the purpose that we should be equipped well and we should get an understanding about the soul and return to His place. இதுதான் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம். And this is the purpose God has placed upon me and you all. மற்றபடி இந்த பூமியில படிக்க வேண்டும், வெளிநாடு போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நிறைய சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் அது நம்முடைய விருப்பம். So going abroad and earning money and finding a good job is all our desire. இதெல்லாம் தேவனுடைய விருப்பம் அல்ல. So these are all not the pleasure of God. அவருக்கு ஒரே ஒரு விருப்பம் தான். So God has only one purpose. நாம் இந்த பூமியில மரிக்கும் போது நாம் யாரா இருந்தாலும் நம்முடைய ஆவி அவரை அதை தந்த தேவனிடத்துக்கு போய் சேர வேண்டும். So whoever we are in this earth, our spirit should return unto God who gave it. அந்த அளவுக்கு நம்முடைய ஆவியை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். To that extent we should equip our spirit. ஏற்கனவே பாவம் செய்தது நிமித்தம், சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தது நிமித்தம் மனிதனுடைய ஆவி கெட்டு போயிற்று. Already because of hearkening to the voice of the devil and unto Satan, the spirit of man is corrupted. அது தேவனை விட்டு பிரிந்து விட்டது. So it has been separated from God. பாவம் தான் மனிதனையும் தேவனையும் பிரித்து விடுகிறது. So sin is the thing which separated man from God. பாவம் செய்கிற மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போகிறான். So the man who committed sin was severed from God. ஆனாலும் இந்த மனிதன் மேல் ஆண்டவர் இரக்கம் வைத்து சில காலங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்கும்படி இரக்கம் பாராட்டி ஆண்டவர் நான் ஒவ்வொருவருக்கும் ஆயுசு காலங்களை குறித்து இந்த பூமியில வைத்திருக்கிறார். But God, having immense grace and favor upon man, has increased and increased his lifespan on this earth. நம்முடைய மரண நாள் என்றைக்கு என்று நமக்கு தெரியாது. We don't know when our death day is. என்னுடைய மரண நாள் இன்றைக்கு என்று தெளிவாக யாருக்காயிலும் தெரிந்தால் நீங்கள் கைகளை உயர்த்துங்கள். Can you, any of you say clearly that your death day is such and such day? Can you lift up your hands? ஒருத்தருக்கும் தெரியாது. No one knows. அது ஒரு ரகசியம். It is a mystery. அது தேவனுக்கு தான் தெரியும். Only God knows. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். God has appointed the particular day for everyone. அது என்றைக்கு என்று நமக்கு தெரியாது. We do not discern what day it is. அது என்றைக்காக இருந்தாலும் அன்றைக்கு நம்முடைய ஆவி தேவனிடத்துக்கு போக வேண்டும். What day it may be, the day when which we are called, the spirit should return unto God. அதுதான் இந்த பூமியில நாம் ஜீவித்ததனுடைய முடிவு, நல்ல முடிவு. So that is the good end of our life being lived in this earth. அவன்தான் பெரிய ஆதாயத்தை, லாபத்தை பெற்றுக்கொண்ட மனிதன். So such is the person who have gained a lot of profit. அந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்தாமல் இந்த பூமியிலே அவன் எவ்வளவு வசதியோடு ஜீவித்தாலும் அவனை குறித்து வேதத்தில் அவன் ஒரு மதி இல்லாதவன் என்றுதான் சொல்லப்பட்டது. The person who doesn't tune his mind according to the spirit of God, according to God's pleasure, Bible calls him as a fool. அவன் ஒரு மிருகம் போல ஜீவித்து ஒளிந்து போய்விட்டான். So he has lived a bestial life and has gone away. தேவனிடத்தில் பிரவேசிப்பதற்கு தன்னுடைய ஆவியை பக்குவப்படுத்தாமல் இந்த பூமியிலே ஜீவித்தால் அவர்கள் மரிக்கும் போது அவர்களுடைய ஆவி நரகத்துக்கு சாத்தானால் கொண்டு போகப்படுகிறது. All those who live with this earth never change his mind according to the spirit of God, their soul and their spirit will go into hell. அது அழியாததாக இருக்கிறபடினால் சதா காலமும் அங்கே வாதிக்கப்படும். Since that place is also eternal, all of the days that spirit will be tormented. அதனுடைய வேதனைகளுக்கு முடிவே இருக்காது. There is no end for its pain. ஆனபடியினால் அந்த நித்திய வேதனைக்குள் ஒருவரும் பிரவேசிக்க கூடாது என்றுதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் ஆங்காங்கு நமக்காக நடத்தி வருகிறார். For that sole purpose and for that reason only God has arranged for such a meeting like this. சத்தியத்தை கேட்கிறவர்கள் எப்படியாயிலும் இந்த நரகத்திலிருந்து நித்திய தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று விரும்பி தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தால் பாவங்கள் போக கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கிறார்கள். So all those who hear to this truth must repent and get baptized and receive the Holy Spirit and live a holy life and escape from this danger. என்னை விட்டு விலகுகிறவர்களுடைய பெயர் புழுதியிலே எழுதப்படும் என்றுதான் வேதம் சொல்கிறது. The word of God says, those who depart from me, their name will be written upon this dust. ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு விலகி ஜீவிப்பானானால்
அவருடைய பேர் புழுதியில தான் எழுதப்படுகிறது. If the man depart from the Lord and live, his name will be written on this ground. பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய பெயர் எழுதப்படுகிறதில்லை. His name is not written in the book of life in heaven. அவன் அழிந்து போகிற நரகத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறான். And he goes to the place in the hellfire and he perishes. ஆனபடியால் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் தேவனை பற்றிக்கொண்டு ஜீவிக்கிறார். So everyone in this earth should cling on to God and live a life. தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு அந்தகாரம் நிறைந்த வாழ்க்கை. A life without God is in darkness. தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. A life without God is a cursed life. தேவனோடு ஐக்கியமில்லாத ஒரு வாழ்க்கை அது நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை. A life sans communion with God is a terrible wretched life. ஆனபடியால் தேவனோடு வாழும்படியாக சத்தியங்களுக்கு செவி கொடுத்து நம்மை சமர்ப்பிப்போமா. So in order to live with God and have a communion fellowship with God, let us all yield, surrender to the truth. தேவனுடைய ராஜ்யத்தில் ராக்காலம் இல்லை. So in the kingdom of God there is no night. இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவசியம் இல்லை. The light of the sun, moon and stars is not worthy for that kingdom. தேவன் இந்த சூரியனை சிருஷ்டித்த தேவன் இதை விட எத்தனையோ மடங்கு அதிகமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். The God who created the sun, moon and the stars will be shining much brighter on all these creations. ஆட்டுக்குட்டியானவரே அங்கே பிரகாசமாய் விளக்காக வெளிச்சமாக இருக்கிறார். The lamb of God will be the light and be shining there. பரலோகத்துக்கு போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கூட ஒரு சூரியனை போல பரலோகத்தில் பிரகாசிக்கும். Each child of God who enters into the kingdom of God will be as a light burning and shining. நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்கும். The righteous in the kingdom of God will be shining as sun. அப்படியானால் பரலோக ராஜ்யம் எவ்வளவு வெளிச்சம் நிறைந்த ஒரு இடம். If it be so, how illuminated will be the kingdom of God. ஆனபடியால் பரலோகத்தில் ராக்காலமே இருக்காது. Therefore there is no night at all in the kingdom of அது heaven. மாத்திரமல்ல, ஒரு முறை ஒரு மனிதன் பரலோகத்துக்குள்ள பிரவேசித்து விட்டால் அவனுக்கு மரணமே கிடையாது. Not only that, when a person enters into the kingdom of God, he never faces death at all. பரலோகத்தில் மரணம் இல்லை. There is no death in heaven. துக்கம் இல்லை. There is no grief. கண்ணீர் இல்லை. There is no tears. கவலை இல்லை. No sorrows. அழுகை இல்லை. No crying. கூக்குரல் இல்லை. No weeping. பாவம் இல்லை. There is no sin. பிசாசு இல்லை. No devil. மரணம் இல்லை. No death. எவ்வளவு அருமையான ஒரு இடம். See what a great pleasant place. எப்பொழுதும் சந்தோஷம். Always joy. எப்பொழுதும் சமாதானம். Always peace. எப்பொழுதும் மகிழ்ச்சி. Always rejoicing. எப்பொழுதும் இளைப்பாறுதல். Always comfort and rest. எப்பொழுதும் பாடி ஆடி கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். Always singing and making merry in the Lord. அங்கே வியாதி இல்லை. There is no sickness there. எவ்வளவு அருமையான ஒரு இடம். What a beautiful place it அங்கே is. ஆஸ்பத்திரி இல்லை. There is no hospital அங்கே there. ஜெயில் இல்லை. There is no jail. போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. There is no police station. அங்கே கிச்சன் இல்லை. There is no kitchen. ஏனென்றால் அங்கே பசி இல்லை. Because there is no hungerness. அங்கே தாகமும் இல்லை. There is no thirstiness. எவ்வளவு அருமையான ஒரு இடத்தை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தார். See what a grand place the Lord has arranged for us. அங்கே துணி துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no necessity for us to wash our clothes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏனென்றால் வஸ்திரங்கள் பழசாய் போகாது, அழுக்காகாது. Because our clothes will not get dusty or dirty. இதுபோல வஸ்திரங்களும் அங்கே அவசியப்படாது. So such clothes are not needed there in that place. தேவனுடைய மகிமை தான் நம்முடைய வஸ்திரமாக இருக்கும். Because God's glory will be our clothing. இப்படி ஒரு ராஜ்யம் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that there is a kingdom like this? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? Hallelujah. இவ்வளவு மகிமையான ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக வைத்திருக்கும் போது அதற்கு நன்றியாக நாம் போடுகிற அல்லேலூயா சத்தம் இவ்வளவுதானா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. இவ்வளவு மகிமையான ஒரு ராஜ்யத்துக்காக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். For a beautiful magnificent kingdom of God the Lord is preparing us. தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு புதிதாக இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் எழும்பி நிற்கிறீர்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். So we are going to pray for the new souls who have newly participated in this meeting and we are going to pray for them. Please stand up. இந்த கூட்டத்துக்கு இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிறவர்கள் இருந்தால் நீங்கள் எழும்பி நில்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். And all those who have come newly for this meeting, please stand up and we are going to pray for you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவனுடைய ராஜ்யத்தை வாஞ்சித்து
தேவனை விசுவாசித்து இவர்கள் இங்கே கூடி வந்திருக்கிறார். Desiring the kingdom of God and desiring the Lord, they have come here. எனக்கு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடுங்க. And all those who want prayer, please close your eyes. கர்த்தராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார். The Lord Jesus Christ is loving you. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷித்த நாள். Today is a special day for you. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நாள். The day when all your sins are removed. உங்களுடைய பெயரை ஆண்டவர் பரலோகத்தில் எழுதுகிற நாள். The day in which all your names are written in heaven. ஆண்டவர் இன்று முதல் தேவனுடைய பிள்ளையாக உங்களை மாற்றுகிற நாள். This is the day from which the Lord is going to turn you as a child of God. கண்களை மூடின வண்ணமாக கண்ணை திறக்காமல் இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். Keeping your eyes closed, just call out saying, Lord Jesus, receive me. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவ ஜனங்கள் அனைவரும் கண்களை மூடுவோம். All the saints of God, all the people of God, also close your eyes. இயேசுவை விசுவாசித்து இங்கே வந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த வேளையில் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless the people who have come believing and trusting in God. எழுப்பி நிற்கிற நீங்கள் கண்களை மூடின வண்ணமாக உங்களுடைய மார்பிலே உங்களுடைய கைகளை வைத்துக் கொண்டு பாவியாகிய என் பேரில் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுங்கள். All those who are standing, please place your hands upon your chest and say, Lord, be merciful unto me a sinner. ஆண்டவரே நான் பாவி. Lord, I am a sinner. என் பாவங்களை மன்னியும். Lord, forgive my sins. நீர் தேவன். Lord, you are God. என் பாவத்தை மன்னிக்க நீர் ஒருவரே அதிகாரம் உள்ளவர். You alone have the authority to forgive my sins. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். Lord, I believe you. என் பாவங்களை மன்னியும். Forgive my sins. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். Henceforth I will not commit sin. உம்முடைய பிள்ளையாக நான் ஜீவிப்பேன். I will live as your child. இப்படி நீங்கள் சொல்ல வேண்டும். You should relate like this. எல்லாரும் கண்களை மூடி அவர்களுக்காக ஜெபியுங்கள். All of you close your eyes and pray for these people. இந்த நேரம் வானமும் பூமியும் சந்திக்கிற ஒரு நேரம். This is the time in which the heaven and earth are going to meet. இந்த நேரம் வானமும் பூமியும் சந்திக்கிற ஒரு நேரம். This is the time in which the heaven and earth are going to meet together. அதாவது வானத்தில் உள்ள தேவனும் பூமியில் உள்ள மனிதர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற நேரம் தான் இந்த நேரம். This is the time in which God who is in heaven visiting the people who are in the earth. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பூமியில் உள்ள மனிதர்களும் வானத்தில் இருக்கிற தேவனும் ஒப்புரவாகிற நேரம் தான் இந்த நேரம். This is the time in which the people of God on this earth is being reconciled with God the Father through Jesus Christ. எழும்பி நிற்கிற அருமையானவர்களே, உங்களுக்காக பரலோகம் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. Beloved people who are standing, the heavens are open for your sake. உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. For your sake the heaven is opened. இயேசு பரலோகத்திலிருந்து நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். Jesus in heaven has come down for your sake. அவர் தன்னுடைய இரத்தத்தோடு உனக்காக பரிந்து பேசுகிறார். And with his blood he is interceding for you. நான் பாவி என்று யார் ஒத்துக்கொள்கிறார்களோ, and all those who admit that I am a sinner, பிதாவே இவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்று இயேசு உனக்காக பரிந்து பேசுகிறார். Jesus is pleading and interceding for you that Lord forgive them for they know not what they do. ஒத்துக்கொண்ட நேரத்தில் தானே இயேசுவின் இரத்தம் உன்னை கழுவுகிறது. The time you moment you admit the power of God, the blood of Jesus of Christ is நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் இரத்தம் ஊற்றப்படுகிறதை நாங்கள் உணர்கிறோம். We are feeling in our spirit that the blood is sprinkled upon the person who is standing. நான் பாவி என்று ஒத்துக்கொண்ட ஒவ்வொருவருடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். The Lord is forgiving all the sins of those who are. இயேசுவின் இரத்தம் உன்மேல் ஊற்றப்படுகிறது. The blood of Jesus is being poured upon you. கர்த்தராகிய இயேசுவை கழுவுகிறார். Jesus Christ is washing you. Thank you, Lord. Amen. 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 Hallelujah. 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 உண்மையாய் நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னவர்களுக்குள்ள இதுவரையும் பாவம் செய்யும்படி தூண்டின அந்த பிசாசு, அந்த பாவத்தை தூண்டின வல்லமை அவர்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது. All those who truly repented of their sins, the spirit that instigated to sin is being departed. உன்னை பாவம் செய்யும்படி தூண்டி உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை பாவத்துக்கு அடிமையாக்கி வைத்த பிசாசு உன்னை விட்டு புறப்பட்டு போகிறார். The devil which is instigating to sin
and kept your bondage, body to bondage, is departed. இயேசு அவருடைய இரத்தத்தால் உன்னை கழுவுகிறார். Jesus with his blood is cleansing you. இப்பொழுது உன் இருதயத்துக்குள்ள இயேசு உள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். Right now Jesus has entered your heart. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே என் இருதயத்துக்குள் வாரும் என்று வாயை திறந்து இயேசுவை அழையுங்கள். Open your mouth and say, Lord Jesus, come into my heart. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாரும் என்று சொல்லுங்கள். And all those who stand and keep saying, Lord Jesus, come into my heart. இயேசுவே, Lord Jesus, இயேசுவே. Jesus. சத்தமாக உரத்த சத்தத்தோடு தைரியமாய் கூப்பிடுங்க. With a loud voice, boldly cry out, Jesus. இயேசுவே, Jesus. இயேசுவே, Jesus. இயேசுவே. Jesus. என் இருதயத்துக்குள்ள வாரும். Come into my heart. என் இருதயத்துக்குள்ள வாரும். Come into my heart. என் இருதயத்துக்குள் வாரும். Come into my heart. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உம்முடைய பிள்ளையாக ஜீவிப்பேன். Lord, I will live as your child. தீர்மானியுங்கள். Make a determination. இன்று முதல் From this day, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். you are a child of God. இன்று முதல் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். From this day, you are a child of God. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Your name is written down in the book of life. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய பெயரை பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டார். The Lord Jesus Christ has recorded your name in the book of life in heaven. நீங்களும் தேவனுக்கு பிள்ளைகளாக மாறி இருக்கிறீர்கள். You also have become the children of God. கர்த்தர் கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எழும்பி நிற்கிற நீங்கள் எல்லாரும் இந்த கூட்டம் முடியும் போது முன்னால வந்து தேவனுடைய ஊழியர்களிடத்திலே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். All those who are standing, please come forward after the meeting is concluded and record your name to the minister in charge. உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய வேலைகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார். And they will pray for your family and for your children and for your work. கர்த்தராகிய இயேசு உங்களை தொடர்ந்து நடத்துவார். The Lord Jesus Christ is well able to lead you continually. இனி இருள் உன்னை தொடராது. Henceforth darkness cannot approach you. இனி அந்தகாரம் உன்னை தொடராது. Henceforth darkness cannot touch you. இனி பிசாசு உன்னை சேதப்படுத்தாது. Henceforth devil cannot harm you. இயேசு கிறிஸ்து தான் உன்னை நடத்துவார். Only the Lord Jesus Christ will guide you. ஞானஸ்நானம் எடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் தைரியமாய் அந்த சத்தியத்துக்கு All கீழ்ப்படியுங்கள். those who are willing to obey in water baptism, you boldly obey to it. உங்களுடைய இருதயம் பரலோகமாக மாறும். Your heart will turn out to be heaven. உங்களுடைய வீடு பரலோகமாக மாறும். Your house will be a heaven. உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும். And all your life days will be rejoicing. எல்லாவற்றுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்காரும். Please be seated. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of the Lord. இங்கே பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். Here Jesus compares the kingdom of God unto leaven. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. The kingdom of God is not meat and drink. அது நீதி, சமாதானம், சந்தோஷம், இது மூன்றும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. But it is a life hidden like righteousness, peace and joy. முழு நித்தியத்திலும் எந்த இடத்திலும் அநீதியான ஒரு பேச்சோ, ஒரு பார்வையோ, ஒரு சிந்தையோ, ஒரு செயலையோ காணவே முடியாது. In whole of the eternity we cannot see any unrighteous thoughts or works or deeds seen. யார் பேசினாலும் நீதியைத்தான் பேசுவார். Whoever speaks, they will speak righteously. யார் பார்த்தாலும் அவருடைய பார்வை நீதியாகவே இருக்கும். Whoever sees, their sight will be righteous. எல்லாருடைய சிந்தைகளும் நீதியினால் நிறைந்திருக்கும். And all their thoughts will be filled with righteousness. என்ன செய்தாலும் எல்லாம் நீதியாகவே இருக்கும். Whatever they do and all their actions will be righteous. முழு பரலோகமும் எங்கு போனாலும்
பூரண சமாதானம் நிறைந்திருக்கு. Wherever you go, the whole of heaven will be full of peace. துக்கப்பட்டு அழுகிற கண்ணீர் விடுகிற ஒருவரையும் அங்கே காண We முடியாது. cannot see any person weeping or in tears or in முழு agony. பரலோகமும் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கு. The whole world, whole heaven is covered with peace. இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு முடிவே இருக்காது. And there will be no end for this experience. முடிவில்லாத யுகா யுகங்களாக இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படியே காணப்படும். So this heaven will continue forever and ever, and there will be never ending. இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாகத்தான் இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். So in order to enter into the kingdom, those who are in this earth should accept Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனிதன் கடந்து செல்ல முடியும். So a person can enter into the kingdom of God only through the Lord Jesus Christ. ஏனென்றால் பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் கொண்டு வரப்படும். Because forgiveness of sin is come through Jesus Christ. ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க இந்த பூமியில் அதிகாரம் உடைய ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு. In order to forgive all our sins, there is a person who has given authority in this earth. He is Jesus. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அவர்தான் தைரியமாக சொன்னார். He is the one who boldly stated that your sins are forgiven. யாரை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பாவ மன்னிப்பை அப்போவே பெற்றுக்கொண்டார். About whomsoever he saw and commanded, your sins are forgiven, the same time their sins were removed. அன்று முதல் அவர்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்யும்படி கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். From that day the Lord strengthened them to live a holy life. ஆனபடியினால் அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் உள்ள இந்த பூமிக்குரிய ராஜ்யம் போல உள்ள ஒரு ராஜ்யம் அல்ல. Therefore, beloved ones, the kingdom of God is not like this kingdom of this earth, not meat and drink. அது பசியில்லாத ராஜ்யம். It is a kingdom without hunger. எப்பொழுது சந்தோஷம், சமாதானம், நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை. It is a life full of peace and joy and righteousness. அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த பூமியில தான் மனிதர்களை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார். So in order to enjoy the heavenly kingdom, God prepares the people who are in this earth. அப்படி பக்குவப்படுத்துவதற்காகத்தான் சுவிசேஷம் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. In order to change them and transform them, this gospel is given to them. புதிய ஏற்பாட்டு சபை மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. New Testament is solely prepared for the people. ஒரு மனிதன் இந்த பூமியில இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவனுடைய பாவங்கள் அற அவன் கழுவப்பட்டு சரியான ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற வேண்டியது அடிப்படையான பரலோக ராஜ்யத்தின் சத்தியமாக இருக்கிறது. So the kingdom of heaven, the truth of the kingdom of heaven contains a basic and a fundamental truth that a person on this earth should receive the forgiveness of sin, should take water baptism and receive the Holy Spirit. இந்த மூன்று அனுபவங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது அவன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இந்த பூமியில இருக்கும் பொழுதே கொண்டு வரப்படுகிறார். When a person while on this earth receives all these three experiences, he is brought into the kingdom of his dear son. அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒரு மனிதனை நடத்துகிறார். So through the Holy Spirit, the Lord leads a person into the kingdom of his dear son. தேவனால் ஒரு மனிதன் தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது பாவம் அவனை மேற்கொள்ளாது. When a person is led by God and by the Spirit of God, sin cannot enter in him. எந்த பாவத்துக்கு ஒரு காலத்தில் மனிதன் அடிமையா இருந்தானோ அந்த பாவம் அவனுக்கு அடிமையாகி விடுகிறது. So the sin which keeps man under bondage, under slavery, from the time he receives the Spirit, the sin becomes a bondage to him. தன்னை மேற்கொண்ட எல்லா வல்லமைகளையும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அவன் மேற்கொண்டு ஜீவிக்கிறான். So through the power of the Holy Spirit, he can empower all the other powers and live. இதுதான் மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கை. So this is a true Christian life. இப்படி ஜீவிக்கிறவர்கள் தான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் இந்த பூமியில இருக்கும் பொழுதே கொண்டு வரப்பட்டவர். And all those who live in this life are brought into the kingdom of his dear son while they are in this earth. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே வளர்ந்து 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 அன்பின் குமாரனாகிய இயேசுவை போல நாம் மாற வேண்டும். As they are in the kingdom of his dear son, as they keep growing, we can become the kingdom of நம்மில் God. இருக்கிற எல்லா பொல்லாத சுபாவங்களும் நம்மை விட்டு மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவுடைய திவ்ய சுபாவங்களால் நாம் பூரணப்பட வேண்டும். So all the evil natures have been transformed and been renewed, and we can
become like God. அவருடைய தாழ்மை, His humility, அவருடைய பரிசுத்தம், His holiness, அவருடைய விசுவாசம், and His faith, அவருடைய அன்பு, His love, அவருடைய பிரதிஷ்டை, His consecration, அவருடைய எல்லா திவ்ய சுபாவங்கள், and all His divine characters. இப்படிப்பட்ட அனுபவங்களால் நாமும் அவரை போல பூரணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். So we are to be adorned and perfected with all the God's character. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். For which sake the Lord has kept us on this earth. நமக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் தேவனோடு உள்ள ஐக்கியமும் நமக்கு மிகவும் அவசியமாக. So whatever we have in this earth or not, but we should maintain a fellowship and a deep communion with God on this earth. நீங்கள் எல்லாரும் சாது சுந்தர் சிங் என்றதான ஒரு பக்தனை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். You might have come across a person and well known about Sadhu Sundar Singh. அவர் இந்தியாவில் உள்ள ஒரு மனிதன் தான். He was an Indian. சிங் குடும்பத்தை சேர்ந்தவர். He belonged to a Sikh family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise Lord. பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்தவர். He was in a big rich family. அவர் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். One day he accepted Jesus. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த வீட்டார் எல்லாரும் அவரை புறம்பே தள்ளினார். Because of the reason of accepting Jesus, all his family members rejected him. தன் தகப்பனுக்கு ஒரே ஒரு மகன். So he was the only son for his father. தன்னுடைய மாமனார் குடும்பத்திலேயும் ஆண் பிள்ளைகள் இல்லை. Even in his father-in-law there was no sons. அவருக்கு ஒரே ஒரு மகள். Only one daughter. இவர்கள் இருவருக்கு விவாகம் பண்ணி வைத்து ஒரு நல்ல குடும்பத்தை காண வேண்டும் என்று ரெண்டு பெரிய பணக்கார குடும்பம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. So both rich family they were waiting so that these two people may get married. ஆனால் இந்த மனிதனோ இயேசுவை ஏற்றுக்கொண்டார். But this man he received Jesus Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பு அவருக்குள் பலமாய் பாய்ந்தது. So after receiving Jesus he had a strong love of God inside him. இந்த உலக இன்பங்களை எல்லாம் அவர் வெறுத்தார். He renounced all the pleasures of this world. இயேசுவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். He wanted to completely surrender his life to the Lord. இதை அறிந்த பீட்டார் மிகவும் ஆழ்ந்த துக்கத்துக்குள்ளானார். So the family members who came to knew this, they were in deep sorrow. எப்படியாயிலும் இவனை மறுபடியும் திருப்ப வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டார். They tried in so many ways in their level best to somehow turn his mind. பலவித சிட்சைகளை கொடுத்தார்கள். They gave him several afflictions. பையன் மேல மிகுந்த அன்பு இருக்கிறது, ஆனால் பையன் தன்னை விட்டு போகிறானே, இயேசுவை ஏற்றுக்கொண்டானே என்று சொல்லி அவர்கள் மிகுந்த துக்கத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் திருப்ப வேண்டும் என்று சிட்சித்தார்கள். Although they have a deep love upon his son, but his son is turned to Jesus Christ and he is going towards Jesus with a deep sorrow, they began to trouble him. மிகுந்த வசதி இருக்கிறது. They have good facilities. ஒரு குறைவில்லாத எல்லா நிறைவும் உள்ள ஒரு குடும்பம். No lacking and everything in full and abundance. அந்த குடும்பத்தில் ஒரு குறைவு என்றால் இயேசு இல்லாததுதான் குறைவு. One thing which was lacking in his family, that was Jesus was not there. எல்லா ஐஸ்வர்யமும் இருந்தது. Other than all the riches were there. ஆனால் இவரோ இயேசுவை ஏற்றுக்கொண்டார். But this person received Jesus. அது நிமித்தம் ஒரு இரவு அவருக்கு நியமிக்கப்பட்டது. Because of which a night was placed before him. அதுதான் அவருடைய வீட்டில் அவருக்கு கடைசி இரவாக இருந்தது. That was the last night which was given in his house. அவரை ஒரு ரூமில் அடைத்தார்கள். They enclosed him into a room. தீர்மானித்துக்கொள். You would make a decision. இன்றைக்கு இரவு நீ தீர்மானித்துக்கொள். Tonight make a determination. ஒன்று இயேசு வேண்டுமென்று நீ விரும்பினால் எங்களையும் இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் நீ இழக்க நேரிடும். You just carefully think that if you want Jesus, you want to cling on to Jesus, you have to forsake us and all the property. நாங்கள் எல்லாரும் இருக்கிற எல்லாம் உனக்கு வேண்டுமென்று நீ விரும்பினால் இயேசுவை விட்டுவிடு. If you want to possess all the property and ourselves, we have to forsake Jesus. அவர் அன்றைக்கு இரவு அந்த அறையிலே அடைக்கப்பட்டார். So that night he was put into that room. அவருடைய மாமா மகள் ஒரே ஒரு பெண், அவரும் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். His uncle's daughter, she was a only daughter for her father. She had many riches. நீ எப்படியாயிலும் அவனோடு பேசி அவனை நீ மறுபடியுமாக நம் பக்கம் திருப்பு என்று அவளையும் அனுப்பினார். So that girl was sent to this person so that to speak with her in so many other charming words and to eulogize him. அவள் எவ்வளவோ பேசி பார்த்தார். She tried so many words with him. அவர் சொன்னார்,
இப்படி இரவெல்லாம் அவள் பேசி பார்த்தாள், அவர் திரும்பவில்லை. All through the night she kept on speaking with charming words, but he didn't respond. விடிகிற ஒரு நேரம் வந்தது. The daybreak came. எனக்கு ஒரே ஒரு இருதயம் தான் உண்டு. He said, I have only one heart. அந்த இருதயத்தை நான் என் இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன். I have given that heart to the Lord Jesus Christ. உனக்கு கொடுக்க எனக்கு இருதயம் இல்லை. And I have no more heart to give to you. ஆனபடியால் உன்னை என்னால் நேசிக்க முடியாது. Therefore I cannot respond to your love. ஒரே ஒரு இருதயம், அந்த முழு இருதயமும் இயேசுவை நேசிக்கிறது. I have only one heart. With all of my heart I am loving Jesus. அவள் வெட்கப்பட்டு திரும்பி போனாள். With a total shame she departed. அவள் போய் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலேயும் தன்னுடைய மாமனாரிடத்திலேயும் அறிவித்தாள். She went and informed to her father and to his father-in-law. அவர்கள் எல்லாரும் வந்தார்கள். All of them came back. என்ன முடிவெடுத்தாய் என்று கேட்டார். They asked, what determination did you make? நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்து விட்டேன். I have decided to follow Jesus. எல்லாரும் கண்களை மூடுங்கள். All of you close your eyes. நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்து விட்டேன். I have decided to follow Jesus. அப்படியானால் நாங்கள் உனக்கு வேண்டாமா? If it be so, do you want us? கோடிக்கணக்கான மதிப்புகள் உள்ள இந்த ஆஸ்திகள் எல்லாம் உனக்கு வேண்டாமா? Don't you want all the lakhs and lakhs of properties which we have? நீ எடுத்த தீர்மானம் உண்மையா இருந்தால் நீ வீட்டை விட்டு போய்விடு. If your determination is true and confirmed, you leave this house. இனி உனக்கு இங்கே இடமே இல்லை. Henceforth there is no room for you here. இவ்விதமாக சொல்லிவிட்டார். Likewise his father told him. அவர் எடுத்த முடிவில் அவர் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தார். So the final decision he made was to follow Jesus. இயேசுவை, அவருடைய சிலுவையை நான் பின்பற்றுவேன். I will follow Jesus and his cross. உலகம் எனக்கு வேண்டாம். I don't want the world. உலகத்தில் உள்ள ஒரு மேன்மையும் எனக்கு வேண்டாம். I don't want all the glory of this world. இயேசு போதும் என்று அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார். He said, Jesus is enough and sufficient for me. Saying this, he left the house. பரலோக தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். He was a man who had the vision of heaven. இயேசுவின் அன்பை ருசித்த ஒரு மனிதன். He was a man who tasted the love of Jesus. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து வந்த அந்த மனிதன். So he was a man while on this earth, he entered into the kingdom of his dear son. இயேசுவை பின்பற்றி நடக்க தீர்மானித்தார். He decided to follow Jesus. புறப்படும்போது இப்படி ஒரு பாட்டு பாடிக்கொண்டே கடந்து போனார். So when he set his foot to a journey, he sang this song. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாமும் அந்த பாட்டை தைரியமாக பாடுவோமா? Closing our eyes, let us all unitedly sing the song. நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Our Jesus is going to come back soon. இனி நீண்ட நாட்கள் நமக்கு இல்லை. We don't have length days. நம்முடைய இயேசு நம்மை சீக்கிரமாய் வந்து சேர்த்துக் கொள்ள போகிறார். Jesus Christ is going to come shortly and is going to receive us all. உலகத்தை புறம்பே தள்ளுவோமாக. Let us all forsake the world. உலக ஆடம்பர வாழ்க்கையை புறம்பே தள்ளுவோமாக. And all the worldly life and all its costumes, let us all turn aside. உயர்ந்த வஸ்திரங்களை புறம்பே தள்ளுவோமாக. Let us all cast of all rich garments. புறம்பான அலங்கரிப்பை புறம்பே தள்ளுவோமாக. Let us all cast of all the outward garment, outward adornment. பின்பற்றுவேன் என்று தீர்மானிப்போமாக. Let us all decide to follow Jesus. இன்றைக்கு ஒரு சரியான தீர்மானத்தோடு கூட இயேசுவை பின்பற்றுவோம். With a strong determination, let us all decide to follow Jesus. இனிமேலும் உலகம் எனக்கு வேண்டும் என்று நீ விரும்பாதே. You don't decide to apprehend the world. இருதயத்திலே உலகத்தை நேசித்ததான அந்த லோத்து மனைவி உப்பு தூணாக போய்விட்டார். The Lord who loved this world, she became a pillar of salt. இன்றைக்கும் முழு உலகத்தில் உள்ள பெந்தகோஸ்தக்காரர்களுக்கு அவள் ஒரு நினைப்பூட்டுதலாக நின்று கொண்டிருக்கிறார். So she is kept as a remembrance, as a token for all the Christians who live in this earth. நீயும் உப்பு தூணாக மாறிவிடாதே. You also don't turn out to be a pillar of ஆடம்பர salt. வாழ்க்கையை வெறுக்க தீர்மானிப்போமாக. The godly life. எல்லாரும் கண்களை மூடுங்கள். All close your eyes. இயேசுவா உலகமா? Do you want Jesus or the world? இயேசுவா உலகமா? Do you want Jesus or the world? ஆடம்பர வாழ்க்கையா? உன்னையும் என்னையும் நேசித்த அன்பரோடு உள்ள உறவா? Or you want to live a grand life or to be with the Lord Jesus Christ? உயர்ந்த வஸ்திரமா? உள்ளான அலங்கரிப்பா? High costumes or inner beauty? நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்?
Which are you going to choose? எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? Which are you going to choose? எதன் பின்னே இனி உள்ள நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டு போகிறாய்? Are you going to follow Jesus throughout your life? ஒரு பக்கம் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். On one hand, Jesus is standing. இயேசுவை பின்பற்றுகிற உண்மையான ஒரு வாழ்க்கையா? Are you going to live a life truly following Jesus? இல்லாவிட்டால் பாதி இயேசுவுக்காக பாதி உலகத்துக்காக என்று வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை. Or a hypocritical life, part life to Jesus and other half to the world. எந்த வாழ்க்கை உனக்கு தேவை என்று தீர்மானிக்கிறார். Just decide and determine which part of life you want. ஒரு சரியான முடிவு எடுத்துக் கொள்ளுவா. Make a right determination. கர்த்தராகிய இயேசு அவரை பின்பற்ற நீ தீர்மானிப்பாயானால், if you determine to follow the Lord Jesus Christ, இன்றைக்கு பரலோக ராஜ்யம் வல்லமையோடு உனக்குள்ள பிரவேசிக்கும். the kingdom of God will enter into you strongly. தேவனுடைய வல்லமையோடு உனக்குள்ள பிரவேசிக்கும். With power the kingdom of heaven will enter into you. தேவனுடைய ராஜ்யம் அதிகாரத்தோடு உனக்குள்ள பிரவேசித்து உன்னை ஆண்டு கொள்ளும். The kingdom of God will percolate in you with power and authority. சீக்கிரமாய் தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். Quickly make a determination. இயேசுவா உலகமா? You want Jesus or the world? இயேசுவா பிசாசா? The world or Jesus or Satan? தேவனுடைய பிள்ளையா பிசாசின் பிள்ளையா? Child of God or child of devil? இயேசுவின் பின்னாலேயா உலகத்தின் பின்னாலேயா? After Jesus or after the world? உள்ளான அலங்கரிப்பா புறம்பான அலங்கரிப்பா? Inward beauty or outward adornment? அபாலா ரபகதுரா இல பௌஷிடபாலா ரபகதுரா இல பௌத்ரா. உலகம் என் பிள்ளை சிலுவையில் உள்ளே, உலகம் என் பிள்ளை சிலுவையில் உள்ளே, உலகம் என் பிள்ளை சிலுவையில் உள்ளே, பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். உலகம் என் பிள்ளை சிலுவையில் உள்ளே, உலகம் என் பிள்ளை சிலுவையில் உள்ளே, உலகம் என் பிள்ளை சிலுவையில் உள்ளே, பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். எத்தனை பேர் இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க? How many of you are steadfast in your determination? நீ எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருப்பாயானால், If you are firm in the decision which you have made, நீ இயேசுவுடைய பலத்த கரத்துக்குள் மறைக்கப்பட்டுக் கொள்ளுவாய். you will be hidden in the mighty and the strong hand of God. இயேசுவுடைய ஆழமான அன்புக்குள்ளே நீ நீச்சலாலும் மூழ்கி விடுவாய். You will be seated and drowned in the deep love of God. தேவனுடைய ராஜ்யம் பலமாய் உன்னை ஆண்டு கொள்ளும். The kingdom of God will strongly apprehend you. பிசாசு உன்னை விட்டு ஓடியே போவார். The devil will keep on departing from you. பிசாசு உன்னை விட்டு ஓடியே போவார். Satan will flee away from you. நீ சரியான தீர்மானம் எடுக்க தாமதிக்கிறபடியால் தேவனுடைய வல்லமையும் கூட தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. Because you delay to make determination, even the power of God is being delayed to pour upon you. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று இருதயத்தில் தைரியமாய் சொல்லுங்க. Just boldly say in your heart, I'm going to live for Jesus. இருதயத்தின் நிறைவினால் வாய் தைரியமாய் சொல்லட்டும். Out of the abundance of heart, let your mouth speak boldly. Rabala Rabaha Shida Yelavau Rabalaria Shidabala Rabaha Yelavau Shidabala Rabakat Shida Yelavau Raba Shidabala Rabaha Yelavau Shidabala Shida Yelavakatuna
ஒரே ஒரு வாழ்க்கை, only one life. ஒரே ஒரு முறைதான் இந்த பூமியில நாம் ஜீவிக்க போகிறோம். Only one life we are going to live in this earth. கொஞ்ச நாட்கள் தான் ஜீவிக்க போகிறோம். Only for few days we are going to live. அந்த வாழ்க்கை இயேசுவுக்கே சொந்தமாகட்டும். Let that life be completely to God. இந்த வாழ்க்கை இயேசுவுக்கே சொந்தமாகட்டும். Let that whole life become God's. இந்த வாழ்க்கை இயேசுவுக்கே சொந்தமாகட்டும். Let that life totally become God's. கர்த்தருடைய நாமத்துக்கு Glory be to the holy name of the Lord. பரலோக ராஜ்யம் The kingdom of heaven புளித்த மாவுக்கு ஒப்பாகிறது. is likened unto leaven. இந்த பூமியில் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து வந்தவர்கள்தான் அந்த நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். And all those who were entered into the kingdom of his dear son, those who are in this earth, only can enter into this kingdom. இந்த ஓமை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஓமையாக இருக்கு. This parable depicts about the kingdom of his dear son. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக. The kingdom of heaven is comparable to leaven. இதிலே பரலோக ராஜ்யம் ஒரு முக்கியமான பகுதி. So the kingdom of heaven is an important aspect. புளித்த மாவு இரண்டாவது ஒரு பகுதி. So second aspect is the leaven. மூன்று படி மாவு அடுத்த ஒரு பகுதி. So the third part is the 3 measures of meal. ஒரு ஸ்திரீ அவளும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறாள். So the woman also plays an important part. இந்த புளித்த மாவை மூன்று படி மாவிலே அவள் அடக்கி வைக்கிறாள் என்பதும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கு. So another part is also an important, which is she has hid the 3 measures of meal in the leaven. இப்படி பல முக்கியமான பகுதியை இந்த வேத வசனம் கொண்டிருக்கிறது. So such important passages are there in this Bible. இப்பொழுது பரலோக ராஜ்யத்தை பற்றி நாம் சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். So we were hearing about the aspects of the kingdom of God. இந்த நித்தியமான ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக இந்த பூமியிலே அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவியினால் நிறைந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நமக்கு தேவை. So in order to enter into the eternal kingdom, while we are on this earth, we need a salvation and a spirit-led life. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரீ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் காட்டுகிறார். So the women mentioned here speaks about each and every individual who have received the Holy Spirit. ஏன் இந்த இடத்தில் ஸ்திரீ என்று எழுதியிருக்கிறது? So why here the word mentioned called women? எல்லாரும் கண்களை திறந்து நான் சொல்லுகிற காரியத்தை கவனமாக Let us கவனியுங்கள். all keep our eyes open and hear our words. பரலோக ராஜ்யத்துக்கு போகிற தேவ ஜனங்களை ஸ்திரீ என்று ஏன் சொல்லி இருக்கிறது? So those who are going to take part in the kingdom of heaven, why are they called women? ஸ்திரீ என்றால் பலவீனமானவள் என்ற பொதுவான ஒரு கருத்து So உண்டு. generally there is a fact that women means they are weaker vessels. நாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றிருந்தாலும் நாம் பலவீனமான மனிதர்களாக இருக்கிறோம். Although we have received the anointing of the Holy Spirit, we are weak indeed. முழு உலகத்துல பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ ஜனங்களையும் ஆண்டவர் ஒன்றாக சேர்த்து ஒரு ஸ்திரீயாக பார்க்கிறார். Collectively, all the people on the earth, those who have received the Holy Spirit, God compares them as women. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். That is why we read in Revelation chapter 12 and verse 1. வானத்திலே ஒரு அடையாளம் காணப்பட்டது. In the heaven there was a wonder. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். A woman was clothed with the sun. சாதாரணமா எழுத்தின்படி ஒரு ஸ்திரீ ஒரு சூரியனை அணிய முடியுமா? Physically, can a woman clothe a sun? அவள் சந்திரன் மேல் நின்று கொண்டிருந்தாள். She also is standing upon the moon. சந்திரனை அணிந்து கொள்ள சந்திரன் மேல் நிற்க முடியுமா? Can anyone stand upon the moon? 12 நட்சத்திரங்களுள்ள ஒரு கிரீடம் அவள் தலையில் இருந்தது. She has a crown of 12 stars. ஒரு நட்சத்திரத்தினுடைய வெயிட் எத்தனையோ டன் வெயிட் உள்ளது. அதை ஒரு ஸ்திரீ சுமக்க முடியுமா? The weight of one star is so much, and can the women bear that on her 12 head? நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கிரீடத்தை அவள் சுமந்து கொண்டிருக்கிறாள். So she is supporting the crown of 12 stars upon her head. இது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி எழுதப்பட்டிருக்கு. So these are all recorded in a spiritual tense. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் இந்த ஸ்திரீக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. All spirit baptized people of God are compared to these women.
நீதியின் சூரியனை நாம் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். We should clothe on the sun of righteousness. கிருபையின் மேல் சாட்சியினால ஒரு சாட்சியின் ஜீவியம் செய்து அதன் மேல் நின்று கொண்டிருக்க வேண்டும். We should live a life of testimony, relying and depending upon grace. 12 அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் ஒப்புவித்த உபதேசத்தை நம்முடைய தலையிலே நாம் ஏற்றுக்கொண்டு அந்த உபதேசத்தின்படி நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். We should bear all the doctrines given through the apostles and bear them in our mind and live accordingly. இரவும் பகலும் இயேசுவை எப்பொழுது காண்பேன் என்ற தாகத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So those people must be the one who are prayerful, watching day and night, saying, when will the Lord appear to see him? இதற்காகத்தான் இந்த ஸ்திரியை பற்றி இங்கே நாம் படிக்கிறோம். For this cause only the word women is mentioned here. அவள் வானத்திலே நின்று கொண்டிருக்கிறார். She is standing in heaven. அபிஷேகம் பெற்ற நாம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெறும் பொழுது நம்முடைய சிந்தை எல்லாவற்றையும் மேலானவைகளை சிந்திக்கக்கூடிய சிந்தையாக மாற்றுகிறார். அதுதான் வானத்தில் நிற்கிறது. We who are anointed, when we receive the Holy Spirit, all our minds, earthly minds, are turned to heavenly things. நாம் மனிதர்கள். We are human beings. நமக்குள்ள பல பலவீனங்கள் உண்டு. We have so many weaknesses in us. இன்னும் கொஞ்ச நேரம் நான் உங்களை இங்கே உட்கார வைத்தால் உங்களை அறியாமலே தூங்க ஆரம்பித்து விடுவீர்கள். If I make you to stay here for a long time, without your knowledge, you will get sleep. ஏனென்றால் மனிதன் பலவீனம் உள்ளவன். Because man is weak. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் எல்லாருக்கும் பசி எடுக்கும். If we tarry here for a longer time, you will all feel hungry. இப்படி பல பலவீனங்கள் நமக்குள்ள உண்டு. Likewise, we have so many weaknesses in us. நம்மை பலமுள்ள மனிதர்களாக மாற்றும்படியாகத்தான் நம்மை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். In order to make us all strong people, for which cause the Lord has anointed us. இந்த அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில நாம் செய்ய வேண்டும். So we should live a spirit-filled life on this earth. ஸ்திரீ என்றால் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் காட்டுகிறது. So women infers that each and every child of God who have received the Holy Spirit. இங்கே புளித்த மாவு என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை காட்டுகிறது. So here leaven signifies the power of the Holy Spirit. இந்த மாவுல 3 பகுதியை நாம் பார்க்கிறோம். So in the leaven we can classify 3 groups. அதிலே புளிப்பு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. There is an item called sour. இந்த மாவு பார்ப்பதற்கு வெண்மையாக இருக்கிறது. So it is white in color. அது மாவா இருக்கிறபடினால் மெல்லியதாக இருக்கிறது. So since it is a flour, it is very fine. மெல்லிய தன்மை உள்ளதாக இருக்கிறது. It has a fine experience. சாதாரண மாவு அல்ல, புளித்த மாவு. It is not an ordinary meal, it is a leavened meal. இதை இந்த புளித்த மாவை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்கு ஒப்பிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. So here this leaven is compared to the Holy Spirit. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கு. So the kingdom of heaven is like unto leaven. பரலோக ராஜ்யம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக இருக்கு. So the kingdom of heaven is compared to the Holy Spirit. ஒரு மனிதன் இந்த புளித்த மாவாகிய பரிசுத்த ஆவியை பெற்று அந்த மாவு போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். So the man who was on this earth should receive the Holy Spirit and turn out to be like the Holy அந்த Spirit. பரிசுத்த ஆவியானவரை போல நம்முடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள. So we should transform our life like the Holy Spirit. நாம் மாற்றிக்கொள்ளுகிறது இல்ல, இந்த புளித்த மாவாகிய பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வந்த பிறகு அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்தால் போதும், அவர் நம்மை மாற்றி விடுவார். Not be ourselves changing, but when we allow the Holy Spirit to work in us and surrender to it, He transforms our ஒரு life. ஒழுங்கில்லாத மரக்கட்டையை எடுத்து ஒரு நல்ல கார்பெண்டர் இடத்துல கொடுத்தார், அவர் அழகான பொம்மையை அதுல வரைந்து விடுவார். A wood which is disorder, when we give into the hands of a carpenter, he graves a beautiful image. கொஞ்சம் களிமண்ணை எடுத்து ஒரு குயவன் இடத்துல கொடுத்தால் அந்த குயவன் அழகான ஒரு பாத்திரத்தை வரைந்து விடுவார். When you place a clay in the hands of the potter, he beautifully designs a vessel. ஒரு இரும்பு துண்டை எடுத்து அந்த இரும்புல பொருட்கள் தயார் பண்ணுகிற ஒரு மனிதனிடத்துல ஒரு ஃபேக்டரியில கொடுத்தால் அதிலே அழகான ஒரு பொருளை வடிவமைத்து விடுகிறார். If you give a piece of iron rod to a blacksmith and he beautifully designs an item with it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படியானால் if it be so, நம்மை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்தால் அவர் நம்மை அவரை போல மாற்ற மாட்டாரா? So will not the Lord transform us as himself when we yield ourselves to his hands? மரித்த மனிதர்களை கல்லறையில கொண்டு போய் நாம் அடக்கம் பண்ணிவிட்டு சில வருடத்துக்கு பிறகு பார்த்தால் மண்ணு அந்த மனிதனை தன்னை போல மண்ணாக மாற்றிவிடும். Dead body we take to the graveyard and we bury it, and after some time that dead body becomes like dust. நான் சொல்லுகிறதெல்லாம் உண்மைதானா?
Is everything true what I say? நான் சொல்லுகிறதெல்லாம் உண்மைதானா? So whatever I say, is it true? உங்களுடைய முற்பிதாக்களை அடக்கம் பண்ணின இடத்துல போய் பாருங்க. Go and see in the place where your forefathers are buried. நல்ல ரெண்டு கண்களோடு மூக்கோடு கையோடு காலோடு அடக்கம் பண்ணினீர்கள். இப்பொழுது போய் பாருங்க. You buried them with good eyes and nose and ears and hands. Now go and consider. மண்ணை தவிர வேற ஒண்ணு இருக்காது. There won't be anything at all except earth. ஒருவேளை எலும்புகள் இருக்கும், சில வருடம் பொறுத்து பார்த்தால் அந்த எலும்பு மண்ணாக மாறும். Perhaps there may be some bones, and after some time that will also be transformed to dust. மண்ணுக்கு தன்னில் யார் வந்தாலும் தன்னை போல மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. So the mud, the earth has a power to transform as himself to all who are put inside it. தேவனால் உண்டாக்கப்பட்ட மண்ணுக்கு இப்படி ஒரு வல்லமை இருக்குமானால் இந்த மண்ணை உண்டாக்கின தேவனுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. If the earth has such a power whom the Lord has created, how much more power the Lord will have. ஒரு மனிதன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால் அந்த தேவன் நம்மை அவரை போல மாற்ற மாட்டாரா? So will not the Lord transform us himself when we yield ourselves into his hands? இதைத்தான் இந்த ஓமை நமக்கு வெளிப்படுத்துது. So this is what this parable speaks out to us. ஒரு ஸ்திரீ ஆகிய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், A woman who is a person being filled by the Holy Spirit, மூன்றுபடி மாவாகிய நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல, so the three measures of meal signifying our spirit, soul and body. இந்த மூன்றுபடி மாவுன்றது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காட்டுகிறது. So the three measures of meal signifies our spirit, soul and body. இந்த கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து அடக்கி வைக்கிறார். So taking the little leaven, she is hiding it in these three measures of இந்த meal. புளித்த மாவிலே மூன்று பகுதிகள் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். So in the leaven there are three qualities. அதுல உள்ள புளிப்பு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை காட்டுகிறது. The first quality is sourness. It has a mighty power in the Holy Spirit. அதுல இருக்கிற வெண்மை ஒரு தூய்மையான ஜீவியத்தை காட்டுகிறது. The whiteness in it signifies a holy and a pure life. அந்த மாவினுடைய மென்மையான அந்த மெல்லிய தன்மை திவ்ய சுபாவங்களை காட்டுகிறது. The character of being very fine signifies our divine natures of God. பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஒரு தூய்மையான வாழ்க்கையும் திவ்ய சுபாவங்களும் ஒரு விசேஷித்த வல்லமையும் இருக்கு. In the Holy Spirit there is a divine character, holiness and the power inside it. அதற்கு தான் புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. That is why it is compared to a leaven. ஒரு பாத்திரம் நிறைய மாவு இருந்தாலும் கொஞ்சம் புளித்த மா அதுல விழும்போது முழு மாவும் புளித்து விடும். If we have a vessel full of flour and we pour a little leaven inside, it will make the whole meal, whole flour to be leavened. நீங்கள் ஒரு 10 லிட்டர் பால் வாங்கி நன்றாக காய்ச்சி அதன் பிறகு அதுல கொஞ்சம் 100 மில்லி மோர் எடுத்து அதுல ஊற்றி மூடி வைத்து விடுங்கள். நாளை காலையில பார்க்கும்போது அங்க என்ன இருக்கும்? Buy 10 liters of milk and warm it up and heat it up and pour 10 ml of curds. What will happen on the next day? நீங்க எல்லாரும் சொல்லுங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன பால் இருக்குமா? பாலை பார்க்க முடியுமா? முடியாது. மோர் பார்க்க முடியுமா? பால் இல்ல, மோர் இல்ல, என்ன இருக்கும்? தயிர். இது ஒரு சத்தியம். So this is a truth. எல்லார் வீட்டிலேயும் இருக்கிறது. So this is seen in all houses. என்ன நடந்தது? What has happened? நீங்க ஊத்தி மூடி வச்சிட்டு நல்லா தூங்கிட்டீங்க. So you have put a little curds inside it, closed it up and you have slept. கொஞ்சம் மோர் ஊத்துனீங்களே, இந்த மோருக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையினால இந்த முழு பாலும் மாற்றப்பட்டு விட்டது. You have poured inside a little amount of curd. It has so much of mighty power which can turn all the 10 liters of milk into curds. அதே போலதான் In the same way, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது, when the Holy Spirit comes into us, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும் போது, when we surrender our life into it, இந்த மூன்றுபடி மாவாகிய நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த கொஞ்சம் புளித்த மாவாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாம் மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் போது, so when we conceal and hide the Holy Spirit, the little leaven in our spirit, soul and body, which is three measures of meal, அடக்கி வைத்தல் என்று சொல்லுவது பாதுகாத்துக் கொள்ளுகிறதை காட்டும். confining or concealing it signifies preserving our life அல்லது பத்திரப்படுத்திக் கொள்ளுதல் or securing it. இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள நாம் பாதுகாத்துக் கொள்ளும் போது, When we protect the Holy Spirit in us, மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள். So grieve not the Holy Spirit, whereby you are sealed unto the day of redemption. நமக்குள் இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நாம் அவரை பாதுகாத்துக் கொள்ளும் போது, when we preserve the Holy Spirit that it may not be grieved, துக்கப்படுத்தாமல் எப்படி இருக்கிறது? how can we remain not being grieving அந்த him? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் அவரை சந்தோஷப்படுத்துகிறோம். கீழ்ப்படியாமல் காட்டும் போது அவர் துக்கப்படுது. If we obey in all the words that the Holy Spirit instructs us, we are pacifying him, otherwise we are grieving him. தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும். So we should be led through the Spirit. இது ஒரு ஆவி அல்ல, இது ஒரு ஆள். This is not a spirit, but it is a person. பரிசுத்த ஆவின்னு எழுதல, பரிசுத்த ஆவியானவர் என்று தான் படிக்கிறோம். So the Holy Spirit is not a spirit, but it is personalized. தேவன் ஆவியாக மாறி இருக்கிறார், ஆனபடினால் தான் ஆவி ஆனவர் என்று எழுதியிருக்கு. So God has turned to be a spirit, and therefore it is called Holy Spirit. பரிசுத்த தேவன் ஆவியாக மாறி நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், ஆனபடினால் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் படிக்கிறோம். So holy God has transformed himself as Holy Spirit, and he is dwelling in us. அவர் ஆவியாக இருக்கிறார், ஆனால் நம்மோடு பேசுவார். He is a spirit, but he speaks with us. அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். He is a person, he has a personality. துக்கப்படுத்தினால் அவர் துக்கப்படுகிறார். When a person when we grieve him, he is sorrowful. அதுபோல பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பரிசுத்தத்துக்கு அந்நியமான காரியங்களை செய்தால் அவர் துக்கப்படுவார். So whatever thing we do against the Holy Spirit and against holiness, he will be grieved. அவர் நம்மை விட்டு போகாமல் நமக்குள்ள இருக்கும்படி நாம் அவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். So that he may not grieve and be departed, we should preserve him. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின சந்தர்ப்பங்களை எல்லாம் எண்ணி பாருங்கள். So remember all the instances and the circumstances which we have grieved the Holy Spirit. அவர் நம்மை அவரை போல மாற்றும்படியாக நமக்குள்ள வந்தார். In order to transform us himself, he has come into us. நாம் அவரை துக்கப்படுத்தி விட்டால் அவர் எப்படி அந்த வேலையை நமக்குள்ள செய்ய முடியும்? If we grieve him, how will he accomplish the work he has come in us? ஆனபடியால் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நமக்குள் அவரை பத்திரமாக அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். Therefore we should not grieve the Holy Spirit, but we should confine and make him secure in our life. அப்படி பாதுகாத்துக் கொள்ளும்போது அவர் என்ன செய்கிறார்? So when we preserve him, what does he do in our life? அவருடைய வல்லமையினால் நமக்குள்ள ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். And by his mighty power he does a great work in our life. அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் படிக்கிறோம். That is what we read in Philippians chapter 3 and verse 20 and 21. வாசியுங்கள். பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய வல்லமையினால் இதில் உள்ள எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். Who shall change our vile body, that it may be fashioned like unto his glorious body, according to the working whereby he is able to even to subdue all things unto himself. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தால் அவர் என்ன செய்கிறார்? So when the Holy Spirit comes in our lives, what does he do? நம்முடைய அற்பமான சரீரம் இது பரலோகத்துக்கு போகாது. This vile body cannot enter into the kingdom of God. இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகாது. This body cannot enter into the heaven. நம்முடைய சரீரம் அற்பமான சரீரம். Our body is a vile body. ஆனால் தேவனுடைய சரீரமோ மகிமையான சரீரம். But God's body is a glorious one. இந்த அற்பமான சரீரத்தில் உள்ள அற்பமான அசிங்கமான அருவருப்பான எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். All the unclean and the unsanctified and the detestable thing in our lives, all the vile body, he removes and transforms us. நமக்குள்ள இருக்கிற தீமையானவற்றை எல்லாம் அவர் விழுங்குவார். So all the evil that is in us, he will swallow up. இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து சும்மா இருக்கிறார் என்று யோசிக்கிறீர்களா? Do you think that the Holy Spirit after coming in us be remaining silent? ஒவ்வொரு நாளும் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க அவர் நமக்குள்ள இருக்கிற தீமையான எல்லாவற்றையும் அவர் விழுங்குவார். When we keep on surrendering to him every day, he keeps on swallowing all the evil things in us. நமக்குள்ள எத்தனையோ விதமான பலவீனங்கள், தோல்விகள், குறைகள், குற்றங்கள் இருக்கிறது. There will be so many shortcomings and failures and weakness in us. நன்றாக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
ஆனால் ஜெபத்துல உட்கார்ந்தா பிசாசு தூக்கத்தை கொண்டு We வருது. desire to pray fervently very well, but when we come to prayer, Satan gives us sleep. நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்மை அறியாமலே பக்தி விருத்தி அல்லாத வார்த்தைகள் வந்து We விடுது. like to speak good words and good words of edification, but out of our mouth comes evil words. தூய்மையானவைகளையே சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அசுத்தமானவைகள் மனதில் வந்து But we desire to think very pure thoughts, but so many times we fail. நம்முடைய கண்கள் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்மை அறியாமலே பிசாசு தீமையானவைகளை பார்க்க We வைக்கும். want to maintain our eyes as pure things, not beholding any evil, but so many circumstances, devil makes us failure. பக்தி விருத்தி இல்லாத காரியங்களை படிக்க வைக்கிறார். He tutors us to all ungodly works. இப்படி எத்தனையோ தீமையான வல்லமைகள் நமக்குள்ள இருக்கிறது. So many evil things are in us. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக விழுங்கி 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 நம்மை ஆண்டவரை போல பரிசுத்த ஆவியானவரை போல மாற்றும்படியாகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். So swallowing up all the evil things one by one in order to transform us himself, this Holy Spirit works in us. இதைத்தான் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படி விளக்கி எழுதுகிறார். That is why when St. Paul writes to the Corinthians, he writes in this manner. எடுத்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது When we read 2 Corinthians chapter 5 4வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? and read verse 4, வாசி. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். For we that are in this tabernacle do groan, being burdened, not for that we would be unclothed, but clothed upon, that mortality might be swallowed up of life. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். for we that are in this tabernacle do groan and being burdened. இந்த போர்வையாகிய சரீரத்தை களைந்து போட வேண்டும், சாக வேண்டும் என்று நாம் விரும்பாமல் எப்படியாயிலும் ஜெயமெடுத்து ஆண்டவருக்குள் இயேசுவுக்குள் மரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We desire to put off this cloth that is our body and to be with the Lord having this life. மரணமானது ஜீவனால விழுங்கப்பட வேண்டும். So death should be swallowed up in victory. விழுங்குறதல் என்று சொல்லுவது அது ஒரு ஜெயிக்கிறதை காட்டுகிறது. Swallowing up signifies an overcoming life. நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி சீக்கிரத்தில் முடிக்க I'm விரும்புகிறேன். going to relate a true incident and conclude this meeting. நான் ஊர்ல சின்ன பையனாக இருக்கும்போது When I was a small boy in a village, அங்கே இருந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க கோயிலுக்கு பின்னாலே, behind the RC church, அது ஒரு பெரிய கோவில், it was a huge church. அதுல பின்பகுதியில பூசாமல் செங்கல் அப்படியே இருந்தது. It was not plastered and all the bricks were seen. அதுல அந்த சாரம் போட்ட அந்த ஹோல்ஸ் அப்படியே இருந்தது. So the scaffolds and all the holes for the scaffolds were seen. இதுல சில நேரம் புறாக்கள் உள்ள போய் தங்கும். Sometimes doves used to rest there. இல்லாட்டா முட்டை போட்டு வைக்கும். So it lays eggs there. நான் சின்ன பையன், அப்பதான் 6வது 7வது படிச்சேன். So I was a small boy doing 6th or 7th. இப்ப இதுல புறா இருந்தாலும் இருக்கு, இல்லன்னா புறா முட்டை இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு ஏணியை கொண்டாந்து நானு என் கூட 2 பையங்களை சேர்ந்து அதுல ஏறி அது உள்ள என்ன இருக்கு பார்க்கலான்னு இப்படி எட்டி, ஏணி சின்னது ஆனா அப்படின்னால ஏன் அந்த அந்த ஹோல்ஸை பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னால ஏறி பார்க்க முடியல. ஆனால் கையால எட்டி அது உள்ள இருக்கிற முட்டையை எடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படி உயரமாக. So I and a few friends joined up together, took a small ladder and climbed up. As long as I can reach the hole, I went and placed my hand inside the hole. அப்படி எட்டி இப்படி கையை உள்ள விடும்போது பார்த்தா ஒரு மாதிரி வளவளன்னு இருந்தது. When I reached that hole with my hands, I felt something slippery. என்னன்னு தெரியல, எனக்கு கையை வெளியே. So I took off my hands. உள்ள இருந்து ஒரு பெரிய பாம்பு வெளியே. Out of that small hole, there was a big snake. கீழே இறங்கிட்டு I climbed down. எனக்கு ஒரு பக்கம் பயமாகிட்டு. I was one part afraid. அது கடிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து. God preserved that it was not bitten. பிறகு இதை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய கோல் எடுத்துட்டு வந்து அந்த ஹோல்ஸ்ல அது குத்தி அந்த பாம்பை வெளியே. So I thought I should not leave like this and brought a big stick and began to search that hole. அது கீழே விழுந்தா அந்த பாம்புக்கு ஓட முடியல, அதனுடைய வயிறு பெரிதா இருக்கு, அப்பதான் எதையோ ஒன்னு விழுங்கிட்டு வந்து. So that big snake fell with a thud and it couldn't move because it has swallowed something heavily. கீழே விழுந்த உடனே அந்த பாம்பை நாங்க எல்லாம் சேர்ந்து அடித்து விட்டோம். So that fallen snake, we all killed it and crushed it. எனக்கு
இந்த பாம்புடைய வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு, உள்ள என்ன இருக்கு பார்க்கணும்னு. So I developed a desire to research on what was inside its belly. ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து அதனுடைய வயிற்றை கீறிப்பான். I took a blade and cut open its belly. அது உள்ள ஒரு பெரிய ஓனா இருந்தது. ஓனா, There was a garden lizard inside the belly. அது அப்பதான் விழுங்கிட்டு அது மேல போய் அங்க. Just then it has swallowed it and it was there inside that hole. இது நடந்த ஒரு சம்பவம். It is a true happening. இப்ப நாம எல்லாரும் இந்த ஓனான போல எத்தனையோ விழுங்குறதுக்காகத்தான் அந்த பூமியில ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கு. So God has placed us in this earth so that we may swallow other things in this world. அதுதான் அந்த வசனம் எழுதியிருக்கு. That is why this word is recorded here. மரணமானது ஜீவனால விழுங்கப்பட வேண்டும். So death should be swallowed up in life. இன்னொரு ஒரு நாள் பொறுத்து பார்த்தா அந்த ஓனானே நீங்க ஓனா அந்த உருவத்துல பார்க்க முடியுமா? After one day's time, can you see the garden lizard there? பார்க்க முடியுமா? Can you see it? முடியாது. You cannot watch it. அது உள்ளே அப்படியே ஜீரணிக்கும். So it will get digested. இன்னும் ஒரு 2-3 நாள் பொறுத்து பார்த்தால் என்ன இருக்கும்? After a day or two, what will happen? அது பாம்பு தான் இருக்கும். ஓனானே ஒரு அடையாளத்தையும் பார்க்கும். So only snake will be remaining, not the lizard. இப்ப இந்த ஓனா எங்கே? So what happened to this lizard? இந்த பாம்பு தன்மயமாக மாற்றிக் கொண்டது. So this serpent has turned out as it itself. அந்த பாம்புடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வல்லமை அதை அப்படியே இந்த பாம்புடைய மயமாக மாற்றி. So the power inside the belly has transformed the garden lizard as one of its members parts. அப்படிதான் நாமும் கூட. Similarly we are. நம்முடைய வயிற்றிலேயும் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் பெரிய வேலைகள் நடந்து கொண்டது. In our belly too, so many things are happening inside. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முட்டை சாப்பிடுகிறோம். We consume eggs. மாடு சாப்பிடுகிறோம். We eat beef. ஆடு சாப்பிடுகிறோம். We consume நாகாலாந்துக்கு போனா பாம்பெல்லாம் சாப்பிடுறாங்க. So when we go to Nagaland, they eat snakes. ஆனா உள்ள போனா எல்லாம் மாறி விடுகிறது. So as soon as it goes inside, everything is changed. நாள் ஆக ஆக அதெல்லாம் நம்முடைய சரீரத்துல ஒன்றாகிவிடும். When days and times pass over, it all becomes one of our members. இதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது The same thing occurs when the Holy Spirit comes in us. நமக்குள்ள இருக்கிற எல்லா தீய சக்திகளையும் அவர் விழுங்கி விடுகிறார். And he swallows up all the evil natures in us. பாவத்தின் வல்லமைகளை விழுங்கி விடுகிறார். All the powers of sin he swallows up. அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவி பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். Therefore we say that we should definitely receive the Holy Spirit. பரிசுத்த ஆவி பெறாவிட்டால் நம்முடைய சுபாவங்கள்ல மாற்றமே வராது. If we don't receive the Holy Spirit, there won't be any transformation in our character. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து கிரியை செய்யும் போது நம்முடைய சுபாவங்கள் வெளிப்படும் போதுதான் நமக்குள்ள போராட்டங்கள் உண்டாகும். Only when the Holy Spirit begins to operate in us, only then the characters will be revealed and we can be transformed. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க அவர் ஒவ்வொன்றாக விழுங்கி கொண்டே இருப்பார். As we keep on surrendering and yielding to the Holy Spirit, he keeps on swallowing these things. அதுதான் ஒரு ஸ்திரீ 3 படி மாவிலே கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து அடக்கி வைக்கிறார். Therefore a woman took a little leaven and hid in 3 measures of meal. இந்த புளித்த மாவு கொஞ்சமா இருந்தாலும் இந்த 3 படி மாவையும் மாற்றக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமையுள்ள ஒன்றாக இருக்கு. Although the leaven taken is very little, but it has enormous amount of power to transform. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இவ்வளவு பெரிய மனிதர்களாகிய நம்மை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக. The power of the Holy Spirit is strong enough and power enough to transform the whole man. ஆனபடியால்தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் அவரை பத்திரமாக நமக்குள் அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். That is why we should preserve and protect the Holy Spirit in us, not grieving it. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Therefore let us all close our eyes. எல்லாரும் முழங்கால்களை முடக்கி கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். All of us bend our knees and close our eyes and surrender to the Lord. இது முக்கியமான ஒரு நேரம். And this is an important hour. யாராயிலும் பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கிறீர்களா? Is there anybody haven't received the Holy Spirit? பரிசுத்த ஆவி பெற்று அதை இழந்து போய் இருக்கிறீர்களா? Or after receiving the Holy Spirit have you lost it? சரியாக கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரிடத்தில் நெருங்க. Just make a right determination once again and remain in the presence of God. பரிசுத்த ஆவி பெற்றிருந்தும் ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்கிறீர்களா? Are you not enjoying the presence of God after even though you are being anointed by the Holy Spirit? அந்நிய பாஷை பேசி தேவரோடு ரகசியங்களை ஒவ்வொரு நாளும் பேசி உறவாடாமல் இருக்கிறீர்களா? Are you unable to speak in unknown tongues and to communicate with God? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus Christ is going to come soon. அவர் சீக்கிரம் He is வரப்போகிறார். going to come shortly. நம்முடைய மாமிசமும் நம்முடைய இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. Our flesh
and our blood cannot inherit the kingdom of இந்த God. சரீரத்தில் இருக்கிற மரணத்தை கொண்டு வரக்கூடிய எல்லா தீய சக்திகளும் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய ஜீவனால் விழுங்கப்பட வேண்டும். The power of the Holy Spirit that is in us should be well able to consume all the powers of sin that comes in our life. எனக்கு ஒரு ஜெய ஜீவியம் வேண்டும் என்று விரும்பி தவித்து அதுக்காக ஏந்திக் கொண்டிருக்கிறவர்கள் கருத்தாய் கண்களை மூடி இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. All those who are earnestly desiring to live a holy life and to live a victorious life, close your eyes. உனக்குள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொல்லுவாயாக. All the evil powers that brings a power of sin in your life, just communicate with God. அவர் ஜீவனோடு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is living in us alive. மரணத்துக்கு ஒரு கூர் இருக்கிறது. There is a sting for death. மரணத்தின் கூர் பாவம். The sting of death is sin. பாவம் தான் மரணத்தை பிறப்பிக்கிறது. Sin only brings death. இச்சைதான் பாவமாக மாறி மரணத்தை பிறப்பிக்கிறது. Lust, when it is conceived, it brought forth sin. இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். Lust conceives and brings forth sin. நமக்குள் இருக்கிற சகலவிதமான இச்சைகளும் விழுங்கப்பட வேண்டும். All kinds of sin that is lust in us should be swallowed up. நாம் மறுரூபமாகி நம்முடைய இயேசுவை சந்திக்கிற நேரம் நெருங்கி விட்டது. Time is approached that we should be transformed like Jesus and to be. இனி நாட்கள் இல்லை. There is no more time left. எவ்வளவு காலம் இன்னும் இந்த பலவிதமான இச்சைகளோடு இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும்? How long will you continue to live a lusty life? ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருக்கிற இச்சைகளை கண்டுபிடிப்போமாக. All of you examine and find out the lust that is in your life. கண்களின் இச்சை, the lust of the eyes, மாமிசத்தின் இச்சை, the lust of the body, flesh. பிறருக்குண்டான யாதொன்றை குறித்தும் இச்சையாதிருப்பாயாக. Thou shalt not covet anything that is thy neighbor's. நகை மேல ஆசை, desire upon the necklace, உயர்ந்த வஸ்திரங்களின் மேல ஆசை, desire upon costly garments, மற்றவருடைய வீட்டின் மேல் ஆசை, desire is upon others' house, மற்றவருடைய வேலைக்காரர்கள் மேல் ஆசை, just desires about other men's servant. பலவிதமான இச்சைகள் உள்ள மனிதர்கள் தான் நாம். Diverse kinds of lusty people are we. இவைகளை நீ ஜெயிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியாகிய ஜீவன் உனக்குள்ளே தேவையாக இருக்கு. If you want to overcome all these lusts, you need a life that is the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் இந்த இச்சைகள் விழுங்கப்படவே முடியாது. If you don't have the Holy Spirit, you cannot overcome this lust. பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் கர்த்தரை நோக்கி கதறுங்கள். All those who haven't received the Holy Spirit, cry out to God. பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் இருக்கிற அந்த எல்லா இச்சைகளையும் நீர் விழுங்கிவிடும் என்று ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. All those who receive the Spirit, just surrender to the Spirit. Lord, consume and swallow all the lust in me. Hallelujah, hallelujah, ilabakatudavalaria. செபியுங்கள், செபியுங்கள், ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுங்கள். Pray, pray and yield yourself to the Holy Spirit. Ta 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 ta. Wala raba hayla bashina wala raba hayla bakatura wala raba kat. அப்படியே நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம்.
Similarly, let us all stand up. எல்லா தேவனுடைய பிள்ளைகள் எழும்புங்கள். All the child of God, please stand up. இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக மாறட்டும். Let this day be a victorious day. நம்முடைய தோல்வியின் வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு நாளாக மாறட்டும். Let this day become a day in which all of failures are turned away. ஒரு நாள் இந்த பூமியில் இருக்கும்போது பிசாசு அவரை தேடி வருகிறார். One day when Jesus was present on this earth, he came seeking Jesus. Satan came. யாரும் கண்களை திறக்காதீர்கள். None of you open your eyes. தேவாவியானவர் பலமாய் நம்ம மத்தியிலே உலாவிக் The கொண்டிருக்கிறார். Holy Spirit is working in us mightily. பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணும், நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கதறி ஜெபித்துக் கொண்டே இருங்கள். All those who haven't received the Holy Spirit just cry out saying, Lord, I don't want a life without the Holy Spirit. பரிசுத்த ஆவியை இழந்து போனவர்கள், All those who have lost the Holy Spirit. அந்நிய பாஷையை இழந்து All போனவர்கள், those who lost the anointing. ஆவிக்குரிய வரங்களை இழந்து All போனவர்கள், those who lost spiritual talents. கிருபைகள் தாளந்துகளை இழந்து All போனவர்கள், those who lost spiritual gifts and talents. பரிசுத்த ஆவியானவரே இனி நான் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், Holy- எனக்குள்ள பலமாய் வாரும் என்று அழைத்துக் கொண்டிருங்கள். Just call him, Lord, I won't hereafter grieve you, just come into me mightily. ஒரு நாள் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது Once when Jesus was on this earth, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அவருக்கு நேராக வந்து கொண்டிருந்தார். the prince of this earth came before Jesus. இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார். Lo, the prince of this world cometh. அவன் யார்? Who is he? உலகத்துக்கு அதிபதி. He is the prince of this world. உலகம் 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 என்றால் என்ன? What is the world? What do you mean by the world? கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற பலவிதமான மரணத்தை பிறப்பிக்கிற வல்லமைகள் தான் உலகம். The powers that brings of death, that is the lust of the eyes, the lust of the flesh, and the pride of life. எல்லா ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அவன்தான் அதிபதி. He is the author of all the lies, lusts, எல்லா பாவத்துக்கும் அவன்தான் அதிபதி. and he is the authority for all the sin. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார். Behold, the prince of this world cometh. இதோ பாவத்தின் அதிபதி வருகிறார். Behold, the power of the sin is coming. இதோ இச்சைகளின் அதிபதி வருகிறார். The author for lust is coming. ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. But I have nothing in me. இதுதான் இயேசுவின் சாட்சி. And this is the testimony of இந்த Jesus. பூமியில் இருக்கும்போது நமக்கு இப்படி ஒரு சாட்சி இல்லாவிட்டார் So when we don't have such a kind of testimony while we are in this நம்முடைய earth, சரீரம் மறுரூபப்படாது. our body cannot be அருமையான transformed. தேவனுடைய ஜனமே, Beloved child of God, உனக்கு அந்த சாட்சி வேண்டுமா? do you need such a testimony? உலகத்தின் அதிபதி வருகிறார். The prince of this world is coming. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. And I don't have any of his matters in me. என்னிடத்தில் ஒரு இச்சையும் இல்லை. I don't have any lust in me. என்னிடத்தில் ஒரு மரணமும் இல்லை. I have no death in me. இப்படி ஒரு சாட்சி உனக்கு தேவையா? Do you need such a testimony? இதோ எல்லா இச்சைகளை விழுங்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமத்தில் பலமாய் இறங்கி ஆளுகை செய்து Beloved, the Holy Spirit is coming mightily in order to swallow up all the lust. உலகத்தின் அதிபதி வருவதற்கு முன்பாக இந்த பரிசுத்தத்துக்கு அதிபதியாகிய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உன்னுடைய இச்சைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அறிக்கை செய். Surrender to the power of God with the authority of holiness before the Satan who has the power of lust comes into you. அறிக்கை செய்ய ஒவ்வொன்றையும் நம்முடைய குற்றங்களை சொல்ல சொல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் அதை விழுங்கிக் கொண்டே இருப்பார். As you confess and confess and confess all your sins and lusts, this Holy Spirit is swallowing up all the things. ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ஷாவாலா ரபா ஹைலபா ஷிடாவாலா ரபா கத்துராய் ஷிடா இலபா ஷிடாவாலாரியா கிடா இலபா ஷிடாவாலா ரபா கத் பலவீனமான உன்னை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Who you are weak, the Holy Spirit is strengthening you. உன்னை பலவீனப்படுத்துகிறது உன்னில் இருக்கிற ஆசை இச்சைகள். The thing which is weakening you is the sin and the lust in you. இப்போது அவைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் விழுங்கிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is just swallowing up all those things. விழுங்க நீ பலசாலியாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். As you keep on swallowing, you are strengthened to become a strong man. பராக்கிரமசாலியே கர்த்தருக்குள்ள களி கூறுவாய். Oh, mighty man of valor, be strengthened in the Lord. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீதினிலே
இறங்கி வல்லமையாக கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வீதியிலே 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 எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. இறங்கி வல்லமையாக கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வீதியிலே 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 இறங்கி வல்லமையாக கிரியை செய்யும் உனக்குள் இருக்கிற ஜீவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிற மரணமாகிய பாவத்தை வெளியே கொண்டிருக்கிற நேரம் இது. This is a time in which the Holy Spirit, which is life, is consuming and swallowing up all the death in your life. வியாதியை வெளியே கொண்டிருக்கிற நேரம் இது. This is a time of swallowing up death. ஆசை இச்சைகளை வெளியே கொண்டிருக்கிற நேரம் This இது. is a time in which all the lust and desires are being consumed. இந்திய வல்லமைகளை வெளியே கொண்டிருக்கிற நேரம் இது. All powers are being consumed at this time. நாம் வெகு சீக்கிரமாய் நம்முடைய இயேசுவை மகிமையில We are காணப்போகிறோம். going to see our Lord Jesus Christ in glory very soon. நமக்கு வெகு சீக்கிரமாய் பரலோகத்துக்குரிய ஒரு மேனி நமக்கு கொடுக்கப்பட போகிறது. A glorious body is going to give us. மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தில் நாம் இயேசுவை We are காணப்போகிறோம். going to see our Jesus in a transformed body. இந்த சரீரம் பூமிக்குரிய சரீரம். This is an earthly body. இந்த அற்பமான சரீரம் வெகு சீக்கிரமாய் நம்மை விட்டு ஒளிந்து This போகும். vile body is going to depart from us very soon. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு மகிமையின் சரீரத்தை உருவாக்கி The கொண்டிருக்கிறார். Holy Spirit is developing a glorious body within us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்ணின் சாயல் மாறியானோ மகிமையே வாசத்தோனாய் மண்ணின் சாயல் மாறியானோ மகிமையே வாசத்தோனாய் அண்ணனோடு மண்ணின் சாயல் மாறியானோ
Hallelujah, 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 hallelujah. கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம மத்தியில ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மரணமானது ஜீவனால விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மன்னனோடு நம்முடைய இயேசு ராஜாவோடு மனவரையில மகிழும்படியாக அந்த வானத்துக்குரிய மேனியை தரித்துக் கொள்ளும்படி அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை உயிர்ப்பிக்க முடியாக கத்த தந்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய மனக்கண்களை எல்லாம் அவர் பிரகாசிப்பித்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலவீனர்களாய் வந்த நம்மை பலசாலிகளாக மாற்றி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் கடமும் துதியும் கர்த்தருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு மெச்சுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, கர்த்தருடைய நாள்ல நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வந்தது முதல் இதுவரைக்கும் கர்த்தாவே நீர் எங்களோடு பல விதங்களில் பேசி இடைப்பட்டு கர்த்தாவே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே வந்ததான ஒவ்வொருவரும் அவருடைய நிலவரத்தை உணர்ந்து கொள்ளவும் உமது பக்கமாய் திரும்பவும் கர்த்தாவே உடைய வறண்ட நிலவங்கள்லாம் மாற்றப்பட்டு செழிப்பான ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வரவும் கர்த்தர் எங்களுக்கு வந்தபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். வந்ததான புதிய ஆத்மாக்கள் கூட கர்த்தாவே உம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதும்படியாக கர்த்தருக்கு செய்தபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு பேசி இடைப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. மனுஷன் தேவனோடு கூட காணப்படவும் கர்த்தாவே தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்கவும் நீர் நித்திய நோக்கத்தோடு மனுஷனை உண்டாக்கின போதிலும் கர்த்தாவே மனுஷன் பாவம் செய்ததினால பூமிக்குரியவனாய் மாறி பூமிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போனான் என்று நாங்கள் காண்கிறோமே சுவாமி. அந்த நிலவரத்தில் நீர் அவனை விட்டுவிடாதபடி கர்த்தாவே நீர் எங்களை நேசித்து உடைய மரணத்தினால கர்த்தாவே ஒரு புதிய ஜீவனமான ஒரு மார்க்கத்தை எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை கிருபையாக ரட்சித்தீர், அபிஷேகித்தீர் சுவாமி. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக ராஜ்யம் கர்த்தாவே புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறபடினால ஒரு முறை கூட கர்த்தாவே ஒவ்வொருவரும் உலக சந்தோஷங்களை எல்லாம் விட்டு உமக்குள்ளோடு நெருங்கி ஜீவிக்கும்படியாய் தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள கத்ததாமே கிருபை தந்தபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக ராஜ்யம் புதித்த மாவு கோப்பா இருக்கிறது என்று நாங்கள் காண்கிறோம் சுவாமி. ஒரு ஸ்திரீ அதை எடுத்து முழுதும் புளிக்கும் வரைக்கும் கர்த்தாவே மூடப்படும் மாவிலே அதை அடக்கி வைத்தாள் என்று நீர் எங்களோடு பேசி எச்சரித்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வந்தபோது கர்த்தாவே பலத்த சத்துவ வல்லமையினாலும் நீர் எங்களை அபிஷேகித்தீரே சுவாமி. இந்த அபிஷேகத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே அந்த அபிஷேகத்தின் கீழே காணப்பட்டு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமையிலையும் நாங்கள் ஜெயித்து ஒரு தூய்மையான ஜீவியத்துக்குள்ள கடந்து வர கத்ததாமே ஒவ்வொருவருக்கும் கிருபையோடுமாய் வேண்டிக் கொள்கிறோம். தெய்வீக ஸ்வாபத்தில் வளர்ந்து கத்தாவே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்குள்ள கடந்து வர கத்த கிருபையோடுமே இந்த வல்லமையான சத்துவத்தில் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு எங்களுடைய மண்ணான சரீரம் மகிமையுள்ள சரீரமாக மாற்றப்படும் வரைக்கும் எங்களை நேசரை நாங்கள் முகமாய் காணும் வரைக்கும் ஆண்டவரே பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதபடிக்கு கத்தாவே எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து ஜீவித்து எங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். அந்த நாளுக்கு என்று ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும் மீதியான கூட்டங்கள் எல்லாம் கத்ததாமே பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். துதிக்க நம்மை